ஆண்களை பொறுத்தவரை வலது கண் துடித்தால் நல்லது என்றும், பெண்களை பொறுத்தவரை இடது கண் துடித்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பலனை சொல்லி இருப்பா. இதெல்லாம் ஆதாரம் எங்கிருந்து எடுக்கிறா சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய புராணங்களில் இருந்துதான். இதற்கு பேசா நம்ம பார்த்தோம்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். ராமாயணத்திலே, குறிப்பாக ராமாயணத்திலே அந்த சீதையானவள் அசோகவனத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ராமர் வருவாரா, நான் இங்கதான் இருக்கிறது தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவளுடைய இடது கண்ணானது துடித்ததாம். இடது கண் துடித்த உடனேயே அவள் புரிந்து கொண்டாலாம், நிச்சயமாக ராமர் என்னை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டாளாம். ஆக இடது கண் துடித்தால் நல்லதுன்னு சொல்லுவார். அதே நேரத்தில் அங்கே ராவணனுக்கு வலது கண் என்பது துடித்ததாம். வலது கண் துடிக்கும் பொழுதே அங்கே ஏதோ பிரச்சனை வரப்போறதுன்னு தெரியலன்னு சொல்லி மண்டோதரி பயந்தாளாம். இது நமக்கு அந்த ராமாயணம் சொல்லி தரக்கூடிய ஒரு கதையாகவே இருக்கிறது.